சரி, இப்பதான் அந்த ஒரு ஒர்க் எனக்கு தந்திருக்காரு. சரி, ஓகே. சரி, அப்ப தயவு செய்து நோட் பண்ணக்கூடியவங்க நோட் பண்ணிக்கிறோணும். உங்களுக்கு நோட் பண்றதுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும். அதுகள் நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். அப்ப அதுகள் நீங்க டைம் வேறையா கேட்காதீங்க. சரி, இப்ப இந்த பாருங்க. நேர் 2 கூட்டல் அடையாளம் நேர் 3. அப்ப இது ரெண்டையும் நாங்க கூட்டும் பொழுது முதல்ல ஒரு எண்கோடை வச்சுக்கிட்டு தான் கூட்டுவோம். முதல்ல வந்து ஒரு எண்கோடை வைத்துக்கொண்டு தான் நாங்க கூட்டுவோம். அப்பதான் எங்களுக்கு அது லேசா கூட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க நாங்க எண்கோடை பயன்படுத்தி கூட்டையில முதலாவது வந்து 2 குறிச்சு கொள்ளணும் எண்கோட்டுல. அப்ப நாங்க 2 எண்கோட்டுல குறிச்சோம்னா எங்களுடைய எண்கோட்டுல இந்த இப்படி 2ங்கிற பெருமானம் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த 2ஓட 3 நாங்க கூட்டும் பொழுது கட்டாயம் இங்க பெருமானம் அதிகரிக்கணும். கட்டாயம் இங்க பெருமானம் வந்து அதிகரிக்கணும். அப்ப 2ஓட 3 கூட்டுனீங்கன்னா இந்த இங்கனைக்குல இந்த 1 அலகு, இந்த 2 அலகு, இந்த 3வது அலகு. அப்ப 3 கூட்டணும்னா 5ல வந்து நிப்பாரு. அதனால தான் இங்க நான் நேர் 5 போட்டேன். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே. அப்ப இப்படி ஒரே அடையாளங்களா இருந்தா கூட்டப்படும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இந்த கூட்டலை நாங்க இப்படியும் எழுதுவோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அப்பையும் இங்க 5 தான் விட. அப்ப இந்த இடங்கள்ல சரியா உங்களுக்கு அடையாளம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. நேர் அடையாளமா இருந்தா போட மாட்டோம். மறை அடையாளமா இருந்தா மட்டும்தான் போடுவோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த இடங்கள்ல பாருங்க எங்கனைக்காவது ஒரு லெக்கில் அடையாளம் போட்டு காமிச்சிருக்காரான்னு இல்லதானே. அப்ப என்கோட்ல இருந்தாலும் எதுலையா இருந்தாலும் நேர அடையாளங்கள் இருக்கும் பொழுது நாங்க கூடுதலா அடையாளம் பயன்படுத்துறது இல்லை. அப்ப மறை அடையாளத்துக்கு மட்டும்தான் அடையாளம் போடுறது. இப்ப மறைத்தான் இங்க மிக முக்கியமானது. நேர ஒரு பிரச்சனை இல்லை. சரியா? சார், அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எண்ணும் எண்களில சரியா ஒரு அடையாளம் ஒரு எண்ணுக்கு முன்னால நேர் அடையாளம் இருந்தா நேர் எண்கள், மறை அடையாளம் இருந்தா மறை எண்கள் அப்படின்னு நாங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்ப எங்களுக்கு கூட்டல் ஒன்று தருவாரா இருந்தா அந்த கூட்டல்ல காணப்படுற எண்ணுக்கு முன்னால என்ன அடையாளம் இருக்குதோ அது அந்த திசை கொண்ட எண்ணாக கருதப்படும். அப்ப இங்க நேர் 3ங்கிற திசை கொண்ட எண்ணும் நேர் 2ங்கிற திசை கொண்ட எண்ணும் கூட்டப்படுகின்றது. அப்ப இதை நாங்க என்கோடு ரீதியா பார்த்தோம்னு சொன்னா முதலாவது 2 குறிச்சு காமிப்போம். நேர் 2 0ல இருந்து 2 அலகுகள் அதிகரிக்கும் திசையில காணப்படுவாரு. பிறகு அந்த 2ஓட 3 கூட்டுனீங்கன்னா அப்ப இந்த 3 அலகுகள் அதிகரிக்கும். அப்ப 5ல வந்து நிற்கும். அப்ப இதை கூட்டுனா விட 5 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரும். சரிதானே? இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? சார், இது நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. அப்ப இந்த பாருங்க, நேர் 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டுனா நேர் 5 விட. அப்போ ஒரே திசையில இந்த 2 எண்களும் ஒரே திசையில காணப்படுறனால ஒரே அடையாளத்துல காணப்படுறனால அதன் விட வந்து நேர் 5 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நாங்க கூட்டுற எண் வந்து எந்த அடையாளத்துல என்ன குறியில இருக்குது. குறினாலும் அடையாளம் தான். குறி, அடையாளம், சரியா? அப்படி நேர்மறை, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப ரெண்டுமே ஒரே அடையாளமா இருந்தா அதை நாங்க நேர்ல கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். என்னத்துல கூட்டல்? நேர்ல கூட்டல். சரியா? அப்ப இது நாங்க ஆல்ரெடி நோட் பண்ணியாச்சு. சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப இங்க வந்து பாருங்க மகள், மறை 3 மறை 2. அப்ப 2 எண்களும் மறையில இருக்குது. ஆனாலும் நாங்க கூட்டல் தான் இங்க செய்யறோம். சரிதானே? ஓகே. அப்ப இது வந்து நேர் திசையில போகுமா மறை திசையில போகுமா? நேர் திசையில நேர் திசையில போகுமா மறை திசையில போகுமா? நல்லா பார்க்கணும். ஏன்னா இங்க 2 எண்களுமே மறையில இருக்குது. அந்த யார்டே மைக்ல பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்க சவுண்ட் இங்க கேக்குது.
யாரு நிதிஷ் உங்களோட பேக்ரவுண்ட்ல தான் நிதிஷ் உங்களோட பேக்ரவுண்ட்ல தான் புத்தா உங்களோட பேக்ரவுண்ட்ல வேற சவுண்ட் ஒன்று எனக்கு வருது இப்போ அது இங்கனைக்குல ஓகே சிக்கல் சரி அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி போனா நல்லோன்னு நினைக்கிறேன் சரி அப்ப இது வந்து பாருங்க ரெண்டு அடையாளங்களுமே இங்க மறையில இருக்குது அப்ப இது நேர் திசையில போகாது பூஜ்ஜியத்துல இருந்து மறை திசையில தான் இது போகும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே மறை எண்கள் அப்ப மறை திசை கொண்ட எண்கள் திசை கொண்ட எண்கள் இது ரெண்டுமே மறையில இருக்குது அப்ப இந்த மாதிரி கூட்டலை நாங்க மறையில கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம் என்ன கூட்டல்னு சொல்றது மறையில கூட்டல் மறையில கூட்டல் அப்ப நேர்ல கூட்டல்னா நேர் திசையில அதிகரிக்கும் மறையில கூட்டல்னு சொன்னா மறை திசையில என்ன செஞ்சுட்டு போகும் குறைந்து கொண்டு போகும் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்ப கூட்டல் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து நேர்ல கூட்டல் இன்னொன்று வந்து மறையில கூட்டல் ஏனா மகன் நாங்க கூட்டுறது ரெண்டுமே வேற வேற பெருமானங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க சரியா முதல்ல நான் போட்டது வந்து நேர் 3 கூட்டல் நேர் 2 இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மறை 3 கூட்டல் மறை 2 ரெண்டுமே ஒரே கேள்வியா சொல்லுங்க பாப்போம் ரெண்டுமே ஒரே கேள்வியா இல்ல சார் முதலாவது இல்ல தானே நேர்ல வந்து இங்க முதலாவதுல ரெண்டுமே நேர்ல இருக்குது ரெண்டாவதுல ரெண்டு எண்களுமே என்னத்துல இருக்குது மறையில இருக்குது மறையில அப்ப அதனால இங்க வந்து நேர் 5ல விட இருக்கும் இங்க வந்து மறை 5ல விட இருக்கும் அப்ப ரெண்டுமே வேற வேற கருத்து தானே மகன் அப்ப முதலாவது நாங்க சொல்லுவோம் நேர்ல கூட்டல் ரெண்டாவது நாங்க என்னன்னு சொல்றது மறையில கூட்டல் மறையில கூட்டல் அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க இப்ப கூட்டல் ரெண்டு வகைப்படும் சரியா ரெண்டு அடையாளங்களும் நேர்ல இருந்தா அதை நாங்க நேர்ல கூட்டல்னு சொல்லுவோம் ரெண்டு அடையாளங்களும் மறையில இருந்தா அதை நாங்க என்னத்துல கூட்டல்னு சொல்லுவோம் மறையில கூட்டல் மறையில கூட்டல் அப்ப அதனால தான் முதலாவது பெருமானம் இன்னைக்குல நாங்க மறை 3 குறிச்சோம் அப்ப மறை 3ஓட ரெண்டு பெருமானங்கள் எதிர் திசையில நகரணும் அப்ப ரெண்டு பெருமானங்கள் எதிர் திசையில நகர்ந்தா மறை 4 அதுக்கடுத்து மறை 5 அப்ப விட வந்து மறை 5ன்னு சொல்லி வரும் அதனால தான் இங்க மறை 5ன்னு விடையை போட்டிருக்கோம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க அப்ப ரெண்டுமே வேற வேற கருத்து அப்ப ரெண்டுக்குமே கட்டாயம் வேற வேற விடத்தான் வரணும் முதலாவது பாருங்க ரெண்டுமே நேர்ல இருக்கு அப்ப வேற கருத்து ரெண்டாவது பாருங்க ரெண்டுமே மறையில இருக்குது அப்ப இது வேற கருத்து அப்ப முதலாவது நான் ஏண்ட பாசையில சொல்றதா இருந்தா முதலாவது நேர்ல கூட்டல் ரெண்டாவது மறையில கூட்டல் சரியா ஓகே சார் அந்த என்கோட வரைந்து அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்கோட வரைந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரி நான் அந்த ஒயிட் போர்டில் போட்டிருக்கதை வேணா அது ரெண்டையும் நோட் பண்ணிக்கொண்டு சைட்ல நீங்க எழுதி கொள்ளலாம் இந்த இங்கனைக்குல நேர் 5க்கு பக்கத்துல நேர்ல கூட்டல் எனவும் மறை 5க்கு பக்கத்துல மறையில கூட்டல் அப்படின்னு சொல்லி நோட் பண்றேன்னா நோட் பண்ணி கொள்ளலாம் சரியா மகன் சரியா மகள் ஓகே சார் சார் இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க எங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி ரெண்டுமே நேர் பெருமானங்களா இருந்தா அதை நாங்க நேர்ல கூட்டல்னு சொல்லுவோம் ரெண்டுமே மறை பெருமானங்களாக நாங்க என்னன்னு சொல்லுவோம் மறையில கூட்டல் மறையில கூட்டல் அப்ப கூட்டல் ரெண்டு வகைப்படும் கூட்டல் எத்தனை வகைப்படும் கூட்டல் ரெண்டு இதுக்கு முன்னது கூட்டல் ஒரு வகைன்னு தான் நீங்க படிச்சிருப்பீங்க ஒரே ஒரு கூட்டல் தான் இருக்கு அப்படின்னு படிச்சிருப்பீங்க இப்ப இந்த திசை கொண்ட எண்கள் நாங்க படிக்கிறனால கூட்டல் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ரெண்டு அடையாளங்களுமே நேர்ல இருந்தா அதை நாங்க நேர்ல கூட்டல்னு சொல்லுவோம் ரெண்டு அடையாளங்களுமே மறையில இருந்தா அதை நாங்க என்னத்துல கூட்டல்னு சொல்லுவோம் மறையில கூட்டல் மறையில கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாருக்கும் கிளியரா கிளியர் சார் சார்
அப்ப நான் தான் இங்கனைக்குல நோட் பண்ணிக்க சொன்னேன். இந்த இலக்குல நேர்ல கூட்டல், இந்த இலக்குல மறையில கூட்டல் அப்படின்னு போட்டுக்கொள்ளுன்னு சொன்னேன். ஏன்னா மகன் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இது ரெண்டுமே நேர் அடையாளத்துல இருக்குது, இது ரெண்டுமே மறை அடையாளத்துல இருக்கு. அப்ப விட ரெண்டும் ஒரே மாய்க்க வர முடியுமா? முடியாது சார். முடியாது. விட ரெண்டும் ஒரே மாய்க்க வர முடியாது. அப்ப அதை நாங்க கிளியரா விளங்கிக்கிறோம். சரியா? இந்த மறை 3 மறை 2ன்னு சொன்னா இதை நாங்க கடன் அப்படின்னு தான் சொல்லுவோம். கடன். நேர் 3 நேர் 2னா எனக்குல நேர் 3 டொப்பி இருக்குது, எனக்குல 2 டொப்பி இருக்குது. அப்ப ரெண்டையும் சேர்த்தா 5 டொப்பி. இவர்கிட்ட எதிர்காலத்துல இவர்கிட்ட 3 டொப்பி இருந்திருக்கும், எதிர்காலத்துல இவர்கிட்ட 2 டொப்பி இருந்திருக்கும். அப்ப இவர்கிட்ட எதிர்காலத்துல 5 டொப்பி இருக்கும். அது கடன். எதிர்காலத்துல எப்பயாவது ஒரு நாள் அப்படி நாங்க யோசிச்சு கொள்ளலாம். மறை பெருமானம்னு சொன்னா நாங்க கடன் அப்படின்னு சொல்லிட்டா ஞாபகத்துக்கு கொண்டு வராது. கிரேட் 1ல 2ல எல்லாம் உங்களுக்கு டீச்சர் சொல்லி தந்திருப்பாங்க. அப்ப அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சார் சரியா மகன்? அப்ப கிளியர் தானே? ஆமா சார் பாருங்க, ஒரே குறிகள் உள்ள திசை கொண்ட எண்கள் இரண்டை கூட்டும் போது குறிகளை கருதாமல் அவ்வெண்கள் இரண்டையும் கூட்டுக. பார்த்துக்கொள்ளுங்க, இதுதான் இங்க நினைக்கிற விஷயம். ஒரே குறிகள் தான், ஒரே குறிகள் உள்ள திசை கொண்ட எண்கள் ரெண்டையும் கூட்டக்கில நீங்க குறிகளை கருத தேவையில்லை. குறிகளை கருதாம ரெண்டையும் கூட்டி போட்டுட்டு அங்க என்ன அடையாளம் இருக்குதோ அந்த அடையாளத்தை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். சரியா? ஓகே சார். சார் அப்ப நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டு அடையாளங்களுமே நேர் பெருமானமா இருந்தா நேர்ல கூட்டல், ரெண்டு பெருமானமே மறையில இருந்து கூட்டப்பட்டா மறையில கூட்டல். சரியா? ஓகே சார். சார் இன்னும் எங்களுக்கு புரிய இல்லை அப்படின்னு சொன்னா சொல்லிடணும் தயவு செய்து. இன்னும் எங்களுக்கு புரிய இல்லை சார் அப்படின்னு சொன்னா தயவு செய்து சொல்லிடணும். ஏன்னா நான் இதான் அந்த என்கோடு ரெண்டுக்கும் வரைஞ்சி காமிச்சேன். என்கோடு ரெண்டுக்கும் வரைஞ்சி காமிச்சேன். இப்போ இங்கனைக்குல ஒரு என்கோடை இப்படி போடுறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த என்கோட்டில் இதுதான் எங்களோட 0. அப்போ 1 2 3 4 5. அப்போ 3 இங்கனைக்குல இருக்க போகுது, 3 இந்த இடத்துல. அப்ப இங்க இருந்து நான் 3 இங்கனைக்குல குறிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப இந்த 3ஓட இந்த 2 கூட்டணும்னா 1 2ன்னு சொல்லி இங்கனைக்குல தான் நிற்கும். அப்ப இது நேர் திசை. ஏன்னா ரெண்டுமே நேர் அடையாளம், நேர் பெருமானங்கள். அதனால நேர் 5ல விடை இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. ஏன்னா இங்க முதலாவது பெருமானம் எங்களுக்கு மறை 4 இருக்குது. அப்ப 0 இங்கனைக்குலன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. அப்ப இந்த இலக்குல தான் மறை 4 இருப்பாரு. அப்ப நான் இங்க இருந்து 0ல இருந்து மறை 4 முதலாவது மார்க் பண்ணுவேன். இந்த மறை 4ஓட இன்னும் 6 அலகுகளை நான் சேர்க்கணும். அப்ப 6 அலகுகள் சேர்த்தா மறை 5 மறை 6 மறை 7 மறை 8 மறை 9 மறை 10. அப்ப நேரடியா இன்னொரு 6 அலகு வந்தா மறை 10ல தான் நிற்கும். இதுதான் சிஸ்டம். அப்போ ஒரே மாதிரி குறிகள் காணப்படுமா இருந்தா நாங்க அதை அடையாளத்தை கருதாம கூட்டிட்டு அதோட அந்த இருக்கிற எங்களுக்கு தந்திருக்க அடையாளத்தை போட்டு விட்டா சரி. இதுக்கு தான் நான் ஈஸியா சொன்னேன், ரெண்டுமே நேர் பெருமானத்துல இருந்தா அது நேர்ல கூட்டல், ரெண்டுமே மறை பெருமானத்துல இருந்தா அது மறையில கூட்டல். ஓகேவா? கிளியரா இது? சரியா? இதை நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? சரி. சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப அந்த கிரேட் 1ல படிச்சிருப்பீங்க நீங்க. கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3ல. சரியா? எப்போதுமே நாங்க இப்படித்தான் செஞ்சிருக்கோம். 10 டொப்பி இருக்குது. அந்த 10 டொப்பில இருந்து நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த 10 டொப்பில இருந்து 3 டொப்பியை கழிச்சா எங்களுக்கு 7 டொப்பி எங்க கையில இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும். சரி. இப்ப இதையே
மெக்ஸ்ல இப்படியே எழுதுவாங்க, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். மெக்ஸ்ல இப்படியும் எழுதி காட்டுவாரு. ஏன்னா இந்த மறை இந்த எண்ணுக்கு தான் சொந்தமானது, இந்த 3க்கு தான் சொந்தமானது. அப்ப இப்படி இருந்தாலும் எழுத்த ஆன்சர், இப்படி இருந்தாலும் எழுத்த ஆன்சர், குழம்பிடக்கூடாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க 10ல இருந்து 3 கழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க நிக்கல விஷயமே. மற்றபடி இந்த அடையாளம் அங்கிட்டும் இங்கிட்டும் போகுதுன்னு சொல்லி யாரும் குழம்பிடக்கூடாது, அது விஷயமே இல்லை. அப்ப இங்க 10 இருக்குது, இந்த 10ல இருந்து இங்க 3 நாங்க கழிக்கிறோம், அந்த பரியா இணைக்கல கழித்தல் அடையாளம். இப்ப இங்க 10 இருக்குது, இங்க இணைக்கல கூட்டல் இருக்குது, ஆனா இங்க 10 இங்க இணைக்கல மறை 3. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கழித்தல் இங்கனைக்குல இருந்தாலும் எழுத்த ஆன்சர், இந்த கழித்தல் இங்க இருந்தாலும் எழுத்த ஆன்சர். சரி, அப்ப இந்த லெக்கில் 10ல இருந்து 3 கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 10ஓட மறை 3 கூட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரெண்டுமே கழித்தல் தான், ரெண்டுமே இங்கனைக்குல கழித்தல் தான். நல்லா விளங்கிக்கிறோம். ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா மட்டும்தான் கூட்டி போடலாம். ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம், கூட்டி போடலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்கனைக்குல நேர் 10, இங்கனைக்குல மறை 3. அப்ப வித்தியாசமான அடையாளம். அப்ப 10க்கும் 3க்கும் வித்தியாசம் எவ்வளவோ அதைத்தான் நீங்க போடணும். அப்ப இந்த கழித்தலை இப்படியும் எழுதி காட்டலாம், 10 கழித்தல் 3 அப்படியும் எழுதி காட்டலாம், 10 கூட்டல் மறை 3 இப்படியும் எழுதி காட்டலாம். அப்ப ரெண்டுமே ஒரே ஆன்சரை தான் தரும். நாங்க எழுதுறதுல தான் இங்க வித்தியாசம் வச்சிருக்கோம், எழுதுறதுல தான் நாங்க வித்தியாசம் வச்சிருக்கோம். இப்ப இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி தான் தந்தேன். சரியா? இப்ப இங்க பாருங்க, அதுல அந்த 3வது முதல்ல 2 உங்களுக்கு போட்டேன் தானே. இப்ப 3வது முதலாவது வந்து இப்படி இருந்துச்சு, நேர் 3 கூட்டல் நேர் 2. அப்ப விட நாங்க 5ன்னு சொல்லி போட்டோம். 2வது வந்து மறை 3 கூட்டல் மறை 2, விட மறை 5ன்னு போட்டோம். இப்ப 3வது நேர் 8 கூட்டல் மறை 3. இப்ப ரெண்டுமே வித்தியாசமான அடையாளங்கள். ரெண்டுமே எப்படியாப்பட்ட அடையாளங்கள்? வித்தியாசமான அடையாளம். வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப இங்க வித்தியாசமான அடையாளமா இருந்தா இது ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அதைத்தான் போடணும். ஆனா முக்கியமா இங்க ஒண்ண மட்டும் கவனத்துல வச்சுக்கணும், எந்த அடையாளத்துல அதிகமா இருக்குது அது கட்டாயம் இங்க தேவை. அதை மறந்தீங்கன்னா இங்க சிக்கலாகி போயிடும். சரி, இந்த இடத்துல எந்த அடையாளத்துல கூடுதலா இருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கிறோம். அப்ப இங்க கூடுதலா இருக்குது எதுல? நேர் அடையாளத்துல கூடுதலா இருக்குது. ஆகவே விடை இணைக்கல நேர் 5. ஓகேவா? ஓகே சார். அப்ப அதே மாதிரி இப்ப இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கனைக்குல மறை 8 கூட்டல் அடையாளம், இங்க நேர் 3. இப்ப இதுவும் வித்தியாசமான அடையாளம் தானே. ஆமா சார். இப்ப என்னத்துல இருக்கணும், என்னத்துல இருக்கணும் விட? மறை மறை 5ல இருக்கணும் விட. என்னத்துல இருக்கணும் விட? மறை 5. மறை 5ல இருக்கும். இப்ப இது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? இந்த 2 கடைசியா போட்ட 2ம் சரி. அப்ப ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா கூட்டுவோம், வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா என்ன செஞ்சு போடணும்? கழிச்சு போடணும். வித்தியாசமான அடையாளங்கள் தான் என்ன செஞ்சு போடணும்? கழிக்க வேண்டும். ஆனா கழிக்கும் பொழுது ஒரு விதிமுறை இருக்குது. எந்த அடையாளத்துல கூடுதலான பெருமானம் இருக்குதோ அந்த அடையாளத்துல தான் விட வரும். எந்த அடையாளத்துல கூடுதலான பெருமானம் இருக்குதோ அந்த அடையாளத்துல தான் நீங்க விடைய போடணும். ஓகே? ஓகே சார். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க 8ல இருந்து இங்க எத்தனை கழிச்சிருக்கோம்? 3 சார். 3 கழிச்சிருக்கோம். இப்போ கிரேட் 1ல, கிரேட் 2ல, கிரேட் 3ல, 4ல, 5ல, 6ல எல்லாம் டீச்சர் உங்களுக்கு எப்படி சொல்லி தந்திருப்பாங்க கழித்தல்? உங்களுக்கு சாதாரண சொல்லுங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்க படிச்ச விஷயத்த சொல்லுங்க. சின்ன கிளாஸ்ல உங்களுக்கு கழித்தல் எப்படி சொல்லி தந்திருப்பாங்க?
டீச்சர் சொல்லி யாரும் சொல்லி தரல டீச்சரோ சாரோ யாருமே கற்களை வச்சு சார் இல்லாட்டி இலைகளை வச்சு விரல்களை வச்சு சொல்லி கொடுத்தாங்க சார். அதான் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? எப்படியாப்பட்ட எண்ணில இருந்து எப்படியாப்பட்ட எண்ணை கழிச்சிருப்பீங்க? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை அதத்தான் இங்க கேட்க அதைத்தான் இங்க நிகழ கேட்க வந்தேன். அதாவது ஒரு பெரிய எண்ணில இருந்து ஒரு சிறிய எண்ணை கழிக்கிறதுக்கு தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா எந்த ஒரு ஆண்டு 1ல இருந்து ஆண்டு 6 வரைக்கும் எந்த கிளாஸ்லயும் ஒரு சிறிய எண்ணில இருந்து ஒரு பெரிய எண்ணை கழிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களே. சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. அப்ப தரம் 8ல தான் நாங்க படிக்கிறோம். ஒரு சிறிய எண்ணில இருந்தும் ஒரு பெரிய எண்ணை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த 4வது ஆப்ஷன். இந்த 4வது ஆப்ஷன் அதுதான். ஒரு சிறிய எண்ணில இருந்தும் ஒரு பெரிய எண்ணை என்ன செய்யலாம்? கழிக்கலாம். ஆனா கட்டாய விட என்ன அடையாளத்துல இருக்கும்? மறை அடையாளத்துல இருக்கும். மறை அடையாளத்துல இருக்கும். அப்ப கூட்டல் 2 வகை மாதிரியே கழித்தலும் 2 வகைப்படும். கூட்டல் 2 வகை மாதிரியே கழித்தலும் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நாங்க சின்ன காலத்துல இருந்து அந்த பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழிக்கிறதுக்கு படிச்சோமே, அந்த கழித்தலை நாங்க சொல்லுவோம் வளமையான கழித்தல்னு சொல்லுவோம். என்ன கழித்தல்? வளமையான கழித்தல். அப்ப வளமையான கழித்தலுக்கு எப்பயுமே விட நேர்ல தான் இருக்கும். வளமையான கழித்தலுக்கு எப்பயுமே விட என்னத்துல இருக்கும்? நேர்ல இருக்கும். சரியா? அதுதான் இந்த 3வது ஆப்ஷன். அப்ப இதுக்கு முதலாவது ஆப்ஷன் நேர்ல கூட்டல், 2வது ஆப்ஷன் மறையில கூட்டல், 3வது ஆப்ஷன் வளமையான கழித்தல். 3வது ஆப்ஷன் என்ன கழித்தல்? வளமையான கழித்தல். அப்ப வளமையான கழித்தல் மகன் பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். பெரிய எண்ல இருந்து எந்த எண்ணை கழிக்கணும்? சிறிய எண்ணை கழிக்கணும். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? நோ சார். சார் இப்ப 4வது பாருங்க, மாறி இருக்குது. சின்ன பெருமானம் நேர்ல இருக்குது, பெரிய பெருமானம் என்னத்துல இருக்குது? மறையில இருக்குது. அப்ப அப்படி கழிக்கல. இப்ப நாங்க வளமைக்கு மாறித்தானே கழிக்க போறோம். ஏன்னா அந்த மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத, இப்பதானே தெரிஞ்சுக்க போறீங்க. அப்ப அதனால இது என்னோட டீச்சிங், என்னோட கற்பித்தல் நுட்பங்கள்ல இதை நான் சொல்லுவேன், வளமைக்கு மாறான கழித்தல். நாங்க எப்பயுமே கழிக்கிறதுக்கு எதிர் திசையில கழிக்க போறோம். என்ன திசையில கழிக்க போறோம்? எதிர் திசை. அப்ப எதிர் திசையில இங்க கழிச்சா கட்டாயம் இங்க விட நேர் குறியில இருக்காது, மறை குறியில தான் இருக்கும். இங்க என்ன குறியில இருக்கும்? கட்டாயம் விட மறை குறியில இருக்கும். இத நாங்க வளமைக்கு மாறான கழித்தல்னு சொல்லுவோம். என்னைக்கு மாறான கழித்தல்? வளமைக்கு மாறான கழித்தல். அப்ப இந்த திசை கொண்ட எண்கள்ல 4 விஷயம் தான். திசை கொண்ட எண்கள் கூட்டல் கழித்தல்ல 4 விஷயம் தான். முதலாவது நேர்ல கூட்டல், 2வது மறையில கூட்டல், 3வது வளமையான கழித்தல், 4வது வளமைக்கு மாறான கழித்தல். வளமைக்கு மாறான கழித்தல். சரியா? அப்ப வளமைக்கு மாறான கழித்தல்ல கட்டாய விட என்ன அடையாளத்துல இருக்கும்? மறை அடையாளத்துல இருக்கும். ஆல்ரெடி இது 2ஐயும் நோட் பண்ணிட்டேன். இப்ப கீழே உள்ள 2ஐயும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே உள்ள 2ஐயும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த இங்க என் போர்ட்ல என் ஸ்கிரீன்லயும் 2 இருக்குது. சரியா? அதையும் நோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த 4லையும் சரி, ஓகே டைம் தாரேன். இந்த 4லையும் பக்கத்துல தமிழ்ல விளக்கம் எழுதி இருக்கணும். நேர்ல கூட்டல், மறையில கூட்டல், வளமையான கழித்தல், வளமைக்கு மாறான கழித்தல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் நீங்க போட்டிருக்கணும். சரியா? சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி. 4வது கணக்கு மட்டும் கொஞ்சம் வேலுங்கப்படுத்தி எழுமா சார். 4வது மகள் 4வது பாருங்க, மறை 8 இருக்குது 3க்கு, கூட்டல் இருக்குது இங்கனைக்குல நேர் 3 இருக்குது. அப்ப 2மே வித்தியாசமான அடையாளங்கள். நாங்க ஒரே அடையாளங்கள் இருந்தா தானே கூட்டுறதுக்கு படிச்சோம். 2மே நேர் அடையாளமா இருந்தா கூட்டி போடுவோம், 2மே மறை அடையாளமா இருந்தா நாங்க கூட்டி போடுவோம். 2மே நேர்ல இருந்தா நேர்ல கூட்டல், 2மே மறையில இருந்தா மறையில கூட்டல். அப்ப இது 2ம் இப்ப கதை முடிஞ்சு. 2மே ஒரே அடையாளங்கள் இருந்தா மட்டும்தான் கூட்ட இயலும்.
அப்ப இப்ப அடுத்த பிரச்சனை எங்களுக்கு வருது. 2 எண்கள்லையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடையாளத்துல இருக்குது. 8 வந்து இங்க நேர்ல இருக்குது, 3 வந்து இங்க மறையில இருக்குது. 4வதுல பாருங்க 8 மறையில இருக்குது, 3 வந்து இங்க நேர்ல இருக்கு. அப்ப ஒவ்வொரு வேற வேற அடையாளம். அப்ப வித்தியாசமான அடையாளங்கள்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது நேர், இது மறை, இது மறை, இது நேர். அப்ப ரெண்டுமே வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப நிச்சயமா இங்க கூட்ட முடியாது. அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? வித்தியாசமான அடையாளம் இருந்தா கூட்ட இயலுமா? நோ சார். கூட்ட முடியாது. அப்ப sir. கட்டாயம் கழிச்சு போடணும். இங்க கழிக்கும் பொழுது ஒரு விதிமுறை இருக்குது. அதாவது எந்த அடையாளம் பெருசு, எந்த அடையாளம் சின்னது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அப்ப 3வதுல 8 பெரிய நேர் அடையாளம், 3 மறை அடையாளம். அப்ப பெரிய எண்ல இருந்து சின்ன எண்ணை கழிக்கிறோம், வளமையான கழித்தல். 2வதுல 3 நேர் அடையாளம், 8 மறை அடையாளம். அப்ப சின்ன எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கிறோம், வளமைக்கு மாறான கழித்தல். சரியா? Okay, sir. Thank you, சரி. sir. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த 4 விஷயம் தான் திசை கொண்ட எண்கள். இந்த 4 விஷயம் தான் திசை கொண்ட எண்கள். அப்ப இதை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டா ஈஸியா கணக்க செஞ்சிடலாம். சரியா? ஓகே சார். சார், இப்ப கேள்வி கேட்கறதுக்கு, இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னுக்கு முதலாவதுல 2 எண்களும் என்ன அடையாளத்துல இருக்குது? நேர்ல சார். நேர் அடையாளத்துல இருக்குது. அப்ப நேர்ல கூட்டலாம், மறையில கூட்டலாம்? நேர்ல கூட்டல். 2வதுல 2 அடையாளங்களும் ஒரே அடையாளமா, வித்தியாசமான அடையாளமா? வித்தியாசம். வித்தியாசமான அடையாளம்னால இங்க கட்டாயம் நாங்க கழிக்கணும். சரியா? ஓகே சார். கழிக்கணும். வளமையான கழித்தலா, வளமைக்கு மாறான கழித்தலா? வளமைக்கு மாறான கழித்தல் சார். டேய், 8 வந்து பெரிய எண், 5 வந்து சின்ன எண். வளமையான, நல்லா பார்த்துட்டு சொல்லணும். பார்க்காம அவசரத்துல ஆன்சர் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. சொல்லி தந்தேன் தானே? நல்லா பாருங்க, எந்த அடையாளம் பெருசு, எந்த அடையாளம் சின்னதுன்னு சொல்லி. அடுத்து 3வதுல 2 வந்து மறையில இருக்குது, 3 வந்து நேர்ல இருக்குது. அப்ப 2 பெருசா, 3 பெருசா? 3 பெருசு. அப்ப 3ல இருந்து 2 கழிக்கணும். அப்ப வளமையான கழித்தலா, வளமைக்கு மாறான கழித்தலா? வளமைக்கு மாறான. வளமையான கழித்தல். 3 தான் இங்க பெருசு. அப்ப பெரிய எண்ல இருந்து தான் சின்ன எண்ணை கழிக்க போறோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க பதில. சரியா? பெரிய எண்ல இருந்து தான் இங்க சின்ன எண்ணை கழிக்க போறோம். 2வதுலயும் பெரிய எண்ல இருந்து தான் இங்க சின்ன எண்ணை கழிக்க போறோம். அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. 4வது 2மே மறை அடையாளத்துல இருக்குது. அதனால இது என்ன கூட்டல்? மறையில கூட்டல். மறையில கூட்டல். 5வது 4 சின்ன எண், 6 பெரிய எண். அப்ப 4ல இருந்து தான் 6 கழிக்கணும். அப்ப இது என்ன கழித்தல்னு சொல்லுவோம்? வளமைக்கு மாறான கழித்தல். அப்ப முதலாவதுக்கு விட வந்து நேர் 8. முதலாவதுக்கு விட வந்து நேர் 8. 2வதுக்கு விட வந்து எவ்வளவு? நேர் 3. நேர் 3. நேர் 3. 3வதுக்கு விட எவ்வளவு? நேர் 1. நேர் 1. 4வதுக்கு விட மறை 7. ஓகே, மறை 7. 5வதுக்கு விட மறை 2. மறை 2. இப்ப கிளியரா? இப்ப யாருக்காவது பிரச்சனை இருக்கா இன்னும்? சார். சார், அப்ப ஓகே தானே? ஓகே சார். சரி, அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு தந்திருக்கிற அந்த 2 எண்களும் என்ன அடையாளத்துல காணப்படுகின்றது அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கணும். அதை நாங்க மறந்துட்டோம், அதுல நாங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கிட்டு நமக்கு ஒண்ணுமே செஞ்சுக்க இயலாது. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப கிளியர் தானே? எஸ் சார். சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா எல்லாருக்கும்? நோ சரியா மகள், எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? 20 பேர் இருக்கீங்க.
சரி, யாருக்காவது இன்னும் விளங்காம இருக்குதா? யாருக்காவது இன்னும் விளங்காம இருக்குதா? இந்த மெஷினுக்கு அந்த நான் வச்சிருக்க ஆப்ல வந்து சின்ன சிக்கல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஷேர் ஆகியிருக்கா ஸ்கிரீன்? இல்ல சார் லோட் ஆகிட்டு ஏதாகிட்டு இருக்கு சார். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இப்ப பாருங்க. நோ சார் நோ சார். ஷேர் ஆகியிருக்கணுமே, ஷேர் ஆகாம இல்லையே. இப்பதான் ஷேர் சார் ஆயிடுச்சு சார். ஓகே சார், சரி. எனக்கு இந்த கவரேஜ் பிரச்சனையா அப்பலாட்டி ஏன்டா இந்த லேப்டாப்ல உள்ள அந்த ஜூம் ஆப்ல என்ன சார் சிக்கல் இருக்கான்னு தெரியல. இப்போ நேற்றும் இன்னைக்கும் இது இப்படி கட்டாயி வருது. சரி, அப்போ நான் அதை எப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் சரியாக வரும். சரி, இப்போ நாங்கள் இதே கேள்விக்கு இப்போ எங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு ஆன்சர் தெரியும் தானே? ஆமா சார் அப்போ ஆன்சர் தெரியும் பொழுது இப்போ இதையே நாங்கள் என்கோட்ல செய்ய போகிறோம். ஒவ்வொன்றையும் என்கோட்ல செய்ய போகிறோம். அப்போ இதுக்கு கீழே தான் நீங்கள் அடிச்சுக்கிறோணும். சரி, இதுக்கு கீழே தான் அடிச்சுக்கிறோணும். அப்போ முதலாவதுக்கு என்கோடு வரைஞ்சோம்னா ரெண்டுமே நேர் திசையில் இருக்குது. நான் சும்மா வரைகிறேன்னு சொல்லி நீங்களும் சும்மா வரையாதீங்க. அடிமட்டத்தை கட்டாயம் பயன்படுத்துங்க. 0 மறை 1 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போட்டிருக்கேன். 9 வரைக்கும் போட்டிருக்கேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? சரியா மகன்? சரியா மகள்? அந்த மைக்கோண்டுல சத்தம் வருது. சார். சரி, குயிக்கா வரைஞ்சு கொள்ளுங்க. சரி, இப்ப முதலாவது எண் 2 குறிக்கணும். அப்ப இந்த இலக்குல 2 இருக்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே இந்த சார் ரெண்டோட நாங்க எத்தனை கூட்டணும்? 2ஓட 6 6 கூட்டணும். அப்ப 2ஓட 6 கூட்டுனா இன்னும் 6 அலகுகள் நகரணும். அப்ப 1 2 3 4 5 6 அலகுல நகர்ந்தா எத்தனையில வந்து நிக்கும் விட? எத்தனையில வந்து நிக்கும்? 8ல சார் 8ல நிக்கும். ஆகவே அப்ப 1ஆவதுக்கு நேர் 2 பிளஸ் நேர் 6, அப்ப விட நேர் 8. எப்படி வந்துச்சு இப்ப கிளியரா? சரியா மயன்? கிளியரா? சார் சரி, இப்ப 2வது கேள்வி பாருங்க. 2வது கேள்வி அஹ், இப்படி இருக்குது. முதலாவது பெருமானம் எங்களுக்கு சரியா நேர் வந்து எவ்வளவு? 8. முதலாவது பெருமானம் எங்களுக்கு நேர் 8. அப்ப இങ്ങനെ 0 1 2 3 4 5 6 7 8. இந்த இடம் 8. அப்போ 1 2 3 4 5 6 7 8. மறை 1 மறை 2 மறை 3 இப்படி போட்டுக்கொள்றேன். குயிக்கா வரையும் பாப்போம். இப்படி டக்குன்னு வரைங்க. வரைஞ்சிட்டீங்களா? 2வது சார் சார், அப்ப முதலாவது பெருமானம் நேர் 8 இருக்கனால நான் நேர் 8 இங்க நினைக்கிற குறிப்பேன். நேர் 8. சரியா குறிச்சாச்சா? நேர் 8.
ஆமா இப்ப ரெண்டாவது பெருமானம் மறையில இருக்கனால நேர் திசையில நகருமா மறை திசையில நகருமா? நேர் அடையாளமா இருந்தா நேர் திசை, மறை அடையாளமா இருந்தா மறை திசை. மறை திசை. ஆகவே அப்ப இந்த 8ல இருந்து நாங்க எத்தனை அலகுகள் இப்ப குறையணும்? 5 அலகுகள். 5 அப்ப அலகு. 5 அலகுகள் குறைஞ்சா அப்ப எத்தனையில வந்து நிக்கும்? 3. நேர் 3ல வந்து நிக்கும். எத்தனையில வந்து நிக்கும்? நேர் 3ல. ஆகவே நேர் 8 பிளஸ் அடையாளம் மறை 5. ஆகவே விட நேர் 3. ஓகேவா ஓகே சார்? இப்ப நீங்க 3வது 4வது 5வதுக்கு இதே மாதிரிக்க வரையலுமா என் கூட? ஏலம் சார். சரி வரைய, டக்குன்னு வரைய பாப்போம். இது ரெண்டையும் வரைஞ்சாச்சா? இது ரெண்டையும் வரைஞ்சாச்சா? எஸ் சார். சரி குயிக்கா வரைங்க, குயிக்கா வரைங்க. இப்போ நானும் என் ஸ்க்ரீன்ல வரையுவேன், நீங்களும் வரைஞ்சு கொள்ளணும். சரி அடுத்த 3வதுல இந்த இலக்குல நாங்க 0ன்னு எடுத்தோம்னா மறை 1 மறை 2 மறை 3. அப்ப மறை 1 மறை 2 மறை 3 மகன் 3 மகள். அப்ப இந்த இலக்குல தான் மறை 2 இருக்குது. இந்த இலக்குல தான் மறை 2 இருக்குது. அந்த மறை 2ஓட நாங்க நேர் 3 கூட்டணும். அப்ப நேர் 3 நீங்க கூட்டுறீங்கன்னு சொன்னா பெருமானம் வந்து நேர் திசையில தான் அதிகரிக்க போகுது. நேர் திசையில தான் நாங்க நகரோம், மறை திசையில போக இயலாது. அப்ப இந்த முதலாவது பெருமானத்தை நான் குறிச்சிட்டேன். முதலாவது பெருமானத்தை குறிச்சிட்டேன். இதா இருக்குது முதலாவது பெருமானம் மறை 2 இங்கனைக்குள்ள குறிச்சாச்சு. இப்ப இதை குறிச்சா பிற்பாடு இதுல இருந்து 3 அலகுகள். அப்ப முதலாவது அலகு, 2வது அலகு, இதா இருக்குது 3வது அலகு. அப்ப எத்தனையில வந்து நிற்கும்? எத்தனையில வந்து நிற்கும்? மறை 2. நல்லா பாருங்க, மறை 2 மறை 1? மறை 1. அப்ப மறை 2 சரியா? சாரி மன்னிக்கவும், நேர் 1. நேரம் சார். நானும் அந்த குழப்பத்துல மறைன்னு சொல்லிட்டேன். அப்ப நேர் 1ல வந்து நிற்கும். அப்ப நான் அதுதான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தந்தேன். வித்தியாசமான அடையாளங்களா இருந்தா பயப்படாம கழிங்க. அடையாளம் எதுல கூடுதலா எந்த எண்ணில் கூடுதலா இருக்குதோ அந்த அடையாளத்துல விடையை போட்டு விட்டுருங்க. அப்ப அதனால வேண்டி இங்க 3ல இருந்து தான் நாங்க 2 கழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஆகவே விட நேர் 1. சரியா? விட நேர் 1. ஓகே தானே ஓகே சார்? அடுத்து 4வது செம்ம ஈஸி. ரெண்டுமே மறை திசையில நகரணும். 4வது செம்ம ஈஸி, ரெண்டுமே மறை திசையில நகரணும். அப்ப எங்கட என்கோடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா முதலாவது பெருமானம் வந்து என்கோடு மறை 8 வரைக்கும் போட்டுக்கொள்ளுங்க. என்கோட மறை 8 வரைக்கும் 7 6 5 4 3 2 1 0 ஒரே ஒரு நேர் பெருமானம் வச்சுக்கிறோம். சரி, அப்ப எல்லா எண்களுக்கும் மறை போட்டுக்கிறோம். இந்த என்கோடுல மறை எண்கள் இந்த பக்கம் தான் இருக்கணும், நேர் எண்கள் இங்கிட்டு தான் இருக்கணும். அதை மாத்தி போட இயலாது. கொஞ்சம் பேர் அப்படி போட்டு விட்டுருவீங்க, அப்படியெல்லாம் போட இயலாது. அப்ப முதலாவது பெருமானம் நாங்க குறிக்கணும் மறை 3.
அப்ப இந்த இருக்குது மறை மூன்று. இங்கனைக்குல நான் முதலாவது பெருமானத்தை குறிச்சிட்டேன். இந்த மறை மூன்றுல இருந்து நான் மறை திசையில தான் நகரணும். எத்தனை அலகுகள் நான் நகரணும்? எத்தனை அலகுகள்? 4 அலகுகள் நகரணும். அப்ப 4 அலகுகள் நான் நகர்ந்தா எந்த பெருமானத்துல வந்து நிக்கும்? மறை மறை 7. மறை 7ல வந்து நிக்கும். அப்ப அதனால தான் இங்க நிக்கல நான் மறை 7ன்னு சொல்லி ஆன்சர் உங்களுக்கு தந்தேன். ஓகேவா? ஓகே. சரி. அப்ப ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா கூட்டி போடணும். வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா என்ன செஞ்சு போடணும்? கழித்து போடணும். கழிச்சு பண்ணும். வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா கழித்து போடணும். அப்ப கூட்டல் எத்தனை வகைப்படும், கழித்தல் எத்தனை வகைப்படும்? கூட்டல் 2 வகைப்படும். கழித்தல் 2 வகைப்படும். கழித்தல் 2 2 வகைப்படும். வகைப்படும். என்னென்ன கழித்தல்? என்னென்ன கழித்தல்? வளமையான கழித்தல், வளமை மாறான கழித்தல். வளமையான கழித்தல்னா எப்படி விளக்கம் கொடுப்போம்? வளமையான கழித்தல்னா எப்படி விளக்கம் கொடுப்போம்? பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை பெரிய ஒரு எண்ணில இருந்து சிறிய ஒரு எண்ணை கழிக்கணும். பெரிய ஒரு எண்ணில இருந்து சிறிய ஒரு எண்ணை கழிக்கணும். வளமையான கழித்தல். வளமைக்கு மாறான கழித்தல்னா சின்ன ஒரு எண்ணில இருந்து பெரிய ஒரு எண்ணை செய்யணும், கழிக்க வேண்டும். கழிக்க வேண்டும். அப்ப இது ஓகே தானே? இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இப்ப இல்ல. ஓகே சார். இந்த என்கோடு ஸ்கிரீன்ல வரைஞ்சி போட்டிருக்கேன். டக்குன்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன். இதுக்கு அங்கிட்டு ஸ்பீடா தான் இருப்பேன். பெஸ்ட்ல தான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி கொடுப்பேன். அந்த அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்புறம் நான் ஸ்பீட் பண்ணிடுவேன். அப்ப அந்த டைம்ல தடுமாறக்கூடாது. அதனால இப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். விலங்கலன்னு சொன்னா கேட்டுருவணும் உடனே. அப்ப இங்க பாருங்க, ஒரு பக்கம் நேர எண்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் மறை எண்கள் இருக்குது. சரியா? அப்ப எங்களுக்கு முதலாவது பெருமானம் கொடுத்திருக்காரு நேர் 4. அப்ப முதலாவது பெருமானம் நான் நேர் 4ல குறிப்பேன். முதலாவது பெருமானம் நான் நேர் 4ல குறிப்பேன். சரியா? எனக்கு சார், சொல்லுங்க. என்கோட அப்படியே வரையணுமா சார்? இது இங்க கேள்வி வந்து மகள் என்கோட்டினை பயன்படுத்தி விடை காண்கத்தான் கேள்வி. அப்ப நான் இந்த கேள்வியை 2 முறையில செய்யலாம் அப்படின்னு இவ்வளவு நேரம் சொல்லி தந்து கொண்டிருக்கேன். சரியா? அப்ப என்கோடை நீங்க தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்ப அதை நீங்க என்கோடை சொல்லி கொடுக்காம போயிட்டேன்னு விளங்கிய பிரச்சனை ஆயிரும் உங்களுக்கு. அதனால தான் அதையும் சொல்லி தந்துட்டு இப்ப என்கோட்ல உள்ளதையும் சொல்லி தரேன். அப்ப என்கோடையும் பயன்படுத்தி எப்படி கூட்டல் கழித்தலை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இங்க நினைக்கல விளக்கம். அப்ப இந்த 5வது கேள்வியில முதலாவது பெருமானம் எங்களுக்கு இருக்குது நேர் 4. அப்ப இந்த நேர் 4 குறிச்சிட்டேன். இந்த நேர் 4ல இருந்து நாங்க எத்தனை அலகுகள் நகரணும்? 6 அலகுகள். நேர் திசையிலையா மறை திசையிலையா? மறை திசையில. மறை திசையில. அப்ப தான் 1 2 3 4 இந்த 5 இந்த இருக்குது 6. அப்ப எத்தனையில வந்து நிக்கும்? மறை 2. மறை 2ல. 2ன்னு சொன்னா பிழை. 2ன்னு சொன்னா பிழை. எத்தனையில வந்து நிப்பாரு? மறை மறை 2ல வந்து நிப்பார். சரி. அப்ப இந்த 5 கேள்வியும் எல்லாருக்கும் கிளியரா இப்ப? கிளியர் சார். ஓகே தானே? ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? குயிக்கா நோட் பண்ணுங்க. என்கோட வரையாதவங்க டக்குனு என்கோட வரைஞ்சு கொள்ளுங்க குயிக்கா. இன்னும் டைம் வேணுமா வரையறதுக்கு? கொஞ்சம் குயிக் பண்ணுங்க மகள், கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. அது யார் அது?
அந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடாது. மைக்கை ஆன் பண்ணு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னா இன்னைக்குள்ள சிக்கல் அது. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு நினைச்சு கூட பார்க்காதீங்க. சரி, நான் இப்ப அடுத்ததுக்கு மூவ் ஆக போறேன். ஓகே சரி, அப்ப இந்த என்கோடை பயன்படுத்தி எப்படி கூட்டல், எப்படி கழித்தல், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? முதலாவது பெருமானத்தை நாங்க குறிக்கணும், நேர் திசையிலையா மறை திசையிலையா நகரணும் அப்படிங்கிறது தான் இங்க நிக்கல விஷயமே. அதை பார்த்து வச்சுக்கொண்டா சரி. ஓகேவா? ஓகே சார். சரி, இதுல நல்ல கேள்வி இருக்குது. இந்த பாருங்க, 2வது கேள்வி. இதுல நல்ல கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை நான் சொல்லி தந்தது படி கொஞ்சம் பாருங்க. சரியா? ஓகேவா? ஓகே சார். யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியை நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி என்கிட்ட நம்பர் இருக்கும் உங்க கைகள்ல, நான் ஏற்கனவே தந்து இருக்கிறேன். அப்ப அதுக்கு இந்த இத்தனாவது கேள்வி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? சரி நான் கடைசியா தர்றேன் கிளாஸ் முடிக்கல. சரி, இப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு போவோம். சரி, இப்ப நாங்க பாருங்க, ஒரு திசை கொண்ட எண்ணில் இருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழித்தல். ஒரு திசை கொண்ட எண்ணிலிருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழித்தல். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, ஒரு திசை கொண்ட எண்ணிலிருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழித்தல். சரியா? போட்டீங்களா? நோ சார். ஓகே சார். சார், அப்ப இப்ப நாங்க இந்த இதுல முக்கியமான விஷயத்துக்கு இப்பதான் போறோம். சரி, இப்ப இங்க பாருங்க, நேர்மூன்றுன்னு சொன்னாக்க எங்களுக்கு வலக்கை பக்கம் ஆகும். எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அப்ப நேர்மூண்டு பருமன் வந்து வலக்கை பக்கம் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு விஷயம். இந்த நேர்மூண்டுக்கு எதிரான திசை வந்து இடக்கை பக்கம். அப்ப நேர்மூன்றுன்னு சொன்னா அதுக்கு நேர் திசை என்கோடு. இப்ப இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் நானே. அப்ப இப்படி ஒரு என்கோடு எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா இந்த என்கோட்ல இதுதான் நேர்மூன்றின் இடம் அப்படின்னு சொன்னா அப்ப இதுல இந்த பக்கம் வந்து வலக்கை பக்கம், இந்த நேர்மூண்டுக்கு எதிரான பக்கம் இது எதிரான திசை. அப்ப இதை நாங்க நேர் திசை அப்படின்னு சொல்லுவோம், இதை நாங்க மறை திசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா மகன்? சரியா மகள்? அப்ப எங்களுக்கு தந்திருக்கிற எண்ணை வைத்துக்கொண்டு நாங்க அந்த திசையை இனங்கண்டு கொள்ளலாம். தந்திருக்கிற எண்ணை வைத்துக்கொண்டு நாங்க என்னத்தை இனங்கண்டு கொள்ளலாம்? திசையினை இனம் அந்த கண்டுகொள்ளுங்க. எண்களோட திசையை நாங்க விளங்கி கொள்ளலாம். சரிதானே? ஓகே தானே? ஓகே ஓகே சார். சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். சரி, முதலாவது உதாரணம் புக்ல உள்ளதே தான். சரியா? இப்ப இங்க பாருங்க, இணைக்குல 2 இருக்குது, இங்க 3 இருக்குது. அப்ப நாங்க ஒரு சிறிய ஒரு எண்ணுல இருந்து எந்த எண்ணை இப்ப நாங்க கழிக்க போறோம்? சொல்லுங்க, சிறிய ஒரு எண்ணுல இருந்து எந்த எண்ணை கழிக்க போறோம்? பெரிய ஒரு எண். பெரிய ஒரு எண்ணை. அப்ப இது எப்படியாப்பட்ட கழித்தலா இருக்கும்? வளமைக்கு மாறா. வளமைக்கு மாறான கழித்தலா இருக்கும். அப்ப கட்டாயம் இங்க விட என்ன வரப்போகுது? விட இங்க என்ன வரப்போகுது? நேருண்டா மறையுண்டா?
சார் மறை ஒண்டு. விட என்ன இங்க வரப்போகுது? மறையா மறை ஒண்டு. சரியா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்க விட வந்து மறை ஒண்டு. ஏன்? வளமையான கழித்தலா இருந்தா தான் விட நேர்ல இருக்கும். வளமைக்கு மாறான கழித்தலா இருந்தா கட்டாய எண்ணத்துல இருக்க போகுது, மறையில மறையில தான் இருக்க போகுது. சரி. இப்ப இதையே நாங்க ஒரு எண் கோடை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நாங்க இப்ப பார்க்க போறோம். சரி, டக்குன்னு இதை நோட் பண்ணுங்க பாப்போம். சரியா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். எஸ் சார் சரியா? சரி, இப்ப இதை நாங்க ஒரு எண் கோடை வச்சு பார்க்கும் பொழுது நான் முதல்ல சொல்லி தந்தது மாய்க்கே தான். சரியா மகன்? முதலாவது என்ன நாங்க குறிக்கணும். அப்ப இங்க நேர் 2 எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதனால நாங்க இங்க முதலாவது என்ன குறிச்சிருக்கிறோம். அப்ப முதலில் திசை கொண்ட எண் 2 எண் கோட்டின் மீது தான் குறிக்கிறோம். அப்ப முதலாவது என்ன நாங்க திசை கொண்ட எண், அந்த எண்ணை எண் கோட்டில் இப்படி குறிச்சுக்கிறோம். இப்படி குறிச்சிட்டோம்னு சொன்னா கழித்தலா இருந்தா எதிர் திசையில நகரணும். கழித்தலா இருந்தா எந்த திசையில நகரணும்? எதிர் எதிர் திசையில. கூட்டலா இருந்தா அதே திசையில நகரணும். இதுதான் விளக்கம். கூட்டலா இருந்தா அதே திசையில, கழித்தலா இருந்தா எதிர் திசையில தான் நீங்க நகரணும். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். நீங்க 2 இருக்குது, அங்கால அந்த கழித்தல் அடையாளத்தை பார்க்காம இங்கிட்டு 3 இருக்குதானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீங்க 3 அலைகள் நகர்ந்தீங்கன்னா 5ல வந்து நிற்கும். அப்ப நீங்க கணக்கை கூட்டி இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். கணக்குல கூட்டல் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப கழித்தலா இருந்தா அந்த எண்ணுக்கு எதிர் திசை. அப்ப இதுதான் நேர் 2. இந்த நேர் 2 திசை வந்து இந்த பக்கம். நேர் 3, நேர் 4, நேர் 5, நேர் 6 இந்த பக்கம் தான் அதோட திசை. அந்த திசையில இல்லாம அதுக்கு எதிர் திசையில நீங்க நகர வேண்டும். அப்ப அதுக்கு எதிர் திசைனா நேர் 1, 0, மறை 1, மறை 2 இந்த திசையில நீங்க நகரணும். இது எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் சார். சார் இப்ப சரி, இது கிளியர் தானே எல்லாருக்கும்? எஸ் சார் சரியா? அப்ப அப்ப நாங்க முதலாவது எண் 2 குறிச்சோம். அந்த 2 குறிச்சிட்டு எதிர் திசையில நாங்க 3 அலகுகள் நகரணும். எதிர் திசையில நாங்க 3 அலகுகள் நகர்ந்தோம்னா எங்களுக்கு எத்தனைல வந்து நிற்கும்? மறை ஒன்று மறை 1 எத்தனைல வந்து நிற்கும்? மறை 1. அப்ப இது எதிர் திசை. இதுதான் எதிர் திசை. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே சார் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? அப்ப ஓகே தானே? அப்ப கழித்தலா இருந்தா எந்த திசையில நகரணும்? கழித்தலா இருந்தா எந்த திசையில நகரணும்? எதிர் திசை சார் எதிர் திசை திசையில